நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ மைவி3யில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிறுவனத்தில் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றியும், பொருட்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமா, உடனே கொடுக்க முடியுமா, இல்லை லேட்டாக ஆகுமா அப்படின்றத நம்ம வி3 தோழமைகள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் பெருசாக அப்டேட் எதுவும் கிடையாது. ஒரு 2-3 வகையான கேள்வி. எம்டி அவர்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக பெயில் கிடச்சிடும், வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய நபர்களுக்கு உண்டான கேள்வி, அவர் வெளியில் வந்து எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை அவரால் கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் எதன் பேசிக்ஸில் கொடுப்பார் இந்த அமௌண்ட் அப்படின்றது சொல்லணும். ஆல்ரெடி வந்து கம்பெனியோட ப்ராடக்ட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இஓடபிள்யூவில் சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது இஓடபிள்யூக்கு தெரியும். ஸோ எம்டி வெளியில் வந்து எதன் அடிப்படையில் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக அவர் தான் விளக்கம் சொல்லணும். ஸோ அது சார்ந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் திறக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸ்டோர் திறந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளில் பல பேர் அங்கே போய் எப்போ எம்டி வருவார், எப்போ பணம் கொடுப்பார், இதுதான் மிகப்பெரிய கேள்வி. வேறு எந்த கேள்வியும் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பதில் என்னென்னா எம்டி வருவார், பதில் சொல்வார் அப்படின்ற பதில் தான் அங்கே ஸ்டோரில் இருக்குது, ஜோனல் ஆஃபீஸிலும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் திறந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கணும்? எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டுனா எல்லா வகையான கேள்விகளுக்கும் அங்கே பதில் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் அந்த ஜோனல் ஆஃபீஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பொருள் வாங்கிறது, ஐடி அப்டேட் பண்ணுறது, வாரம் ஒரு முறை லீவு அல்லது மாதம் ஒரு முறை லீவு, இது எல்லாமே எம்டி அவர்கள் வெளியில் வந்து தான் சொல்லுவாங்க, எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வரலாம் அப்படின்றது ஒரு 99% வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறுவனம் மேலும் மேலும் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய அதிகம். சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் கூட நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான். எல்லா மக்களும் சந்தோஷம்தான். சரிங்களா? நம்ம ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அதனால் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு நாம் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே பல மடங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரினியூல் பண்ண சொல்கிறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். போட்ட அமௌண்ட்டே வராமல் ரினியூல் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதில் லாபம் அடைஞ்சதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறுவனம் நல்லா நடைபெறும் அப்படின்றதுக்காக தான் பல தகவல்களை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ எம்டி அவர்கள் வரும் வரை பல தேவையற்ற செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன வருது, என்ன நம்மளுக்கு தேவையற்ற செய்திகள் வருது, தேவையான செய்தி என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இப்போ கேட்டிருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் எம்டி சார் வெளியில் வர வரலையும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமை காப்போம். அமௌண்ட்டு போடுறது, போடாமல் இருக்கிறது, உடனே போட முடியுமா, லேட்டாக போட முடியுமா அப்படின்றத நம்ம எம்டி சார் வெளியில் அவர் தான் சொல்லுவார். அதுவரை எல்லோரும் பொறுமையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.